பல்லடம் சாந்தி ஏர்கூலர்லேருந்து நம்ம இன்றைக்கி பட்டுப்பூச்சி பண்ணை ஈஸி செட்டு போட்டிருக்கிறோம். கரெக்டாக அந்த பண்ணை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம பள்ளி பக்கத்தில் இருக்க தும்பல்பட்டிங்கிற ஏரியா. ஆமாம், உங்களுக்கு நான் எப்படி போட்டோங்கிறத வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இது பண்ணையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50க்கு 22 செட்டோட உள்கூடு சைஸு. இது வந்து ஈஸி செட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜன்னலுங்க ஏற்கனவே இருந்த நம்ம வெண்டிலேஷனுக்காண்டி வச்சுருந்தாங்க. அதை எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் எல்லாமே வச்சு ஆலோ பிளாக் வச்சு எல்லாமே மறைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். டோர் எல்லாமே நம்ம ஃபோம் வச்சு எல்லாமே லாக் பண்ணியிருப்போம். வேறு இல்லைங்களா, ஏர் டைட்டாக எங்கேயுமே ஏர் லீக் ஆகக்கூடாதுங்க கான்செப்ட். வாங்க செட்டுக்குள்ளே பார்க்கலாங்க. இதாங்க செட்டு உங்களுக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் இல்லைங்களா, சிமெண்ட் சீட்டை வச்சு அவங்க போட்டிருந்தது. இப்போ நம்ம ஈஸி செட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால பண்ணக்காரங்களே டேரெக்டாக கோயம்புத்தூர் போய் அலுமினிய பாயில் சீட் எடுத்து அவங்களே லோக்கலில் வச்சு இந்த மாதிரி மறைச்சிட்டாங்க. நல்லா நீட்டாக பண்ணியிருக்காப்புல. ஏர் உள்ளே வராத அளவுக்கு நல்லா டைட்டாக அடைச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அதுபோக நம்மளுக்கு பேஜ் இவருக்கு வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 3 4 நாள் ஆகும். இப்போ தான் தலை சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஓகே, இது வந்து எக்ஸாஸ்ட்டு. ஒரே ஒரு எக்ஸாஸ்ட்டுங்க. சென்டரில் நம்ம மாட்டிருக்கிறோம். சென்சாருங்க இது. 2 டெம்பரேச்சர் சென்சார் வரும் உங்களுக்கு. இது வந்து குமிடிட்டி ஈரப்பதம் மாய்ச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அதுபோக நம்ம பசங்க இப்போ தான் ஹீட்ரு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பண்ணைக்கு நம்ம 500 வாட்ஸில் ஹீட்ரு எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கிறோம். சென்ட்ரா கோம்பையில் ஒரு 1/2 ஹவரில் ஹீட் ஒர்க் முடிஞ்சிருங்க. எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். எல்லாம் மார்கழி மாதம் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் ரொம்ப லோவாகிடுது. அதனால் எல்லாம் ஹீட்ரு கொஞ்சம் எமர்ஜென்சியாக இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து பழைய டோருங்க. பழைய டோருமே ஏர் லீக்கேஜ் இருக்குன்ட்டு எல்லாமே அலுமினிய பாயில் வச்சு எல்லாம் அடைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதாங்க கூலிங் பேடு. இதான் மெயினு. இங்கேருந்தால் உங்களுக்கு அந்த மாய்ச்சர் கூலிங்கான ஏர் இங்கேருந்தால் நமக்கு வருது. இந்த பண்ணையை பொறுத்தளவு 2 கூலிங் பேடு போட்டிருக்கோம். ஒரு ஜன்னல் அப்படியே ஒரு ஜன்னல் சைஸுங்க அப்படியே கூலிங் பேடாக நம்ம போட்டாச்சு. இதில் ஒன்று, அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒன்று, இங்கே ஒரு கூலிங் பேடு. அதுவும் சென்டரில் ஹீட்ரு உங்களுக்கு. நேர் ஆப்போசிட்டில் அங்கே எக்ஸாஸ்ட்டு. இதுதான் ஈஸி செட்டோட செட்டப்புங்க. பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, சிம்பிளானது தாங்க. உட்காந்துக்கோ, அதான் மட்டும் எடுத்துடலாம்டா. இதான் வெளியே கூலிங் பேட் நம்ம மாட்டி இருக்கிறது. ஆரஞ்சு திக்னஸ் பேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மோட்டர்லேருந்து வர தண்ணி கேட்டுவால் தனியாக ஒன்று வச்சுருக்கிறோம். மேலே இன்புட் ஆகுது, கீழே வந்து அவுட் புட்டு. அந்த கீழே 2 பைப் இருக்குங்களா, அது வந்து அவுட் புட்டு உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பு. ஆமாம், மேலே 1000 லிட்டரு பேரல் ஒன்று வச்சுருக்குறாங்க. அதை வச்சு அதை ஒரு மெக்கானிக்கல் ஃப்ளோட்டு மூலியமாக உள்ளே உங்களுக்கு தண்ணி குறைய ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி. இப்போ தண்ணி உள்ளே போயிட்டு ரிட்டன் தண்ணி இந்த வழியாக உங்களுக்கு வருது, பம்ப்லேருந்து வெளியே போய். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம சாந்தி ஏர்கூலர் பல்லடத்துலேருந்து தான் நம்ம இந்த ஈஸி செட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். இதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா பண்ணக்காரங்களுக்கு அந்த செவர் நம்ம ஆலோ பிளாக் வச்சு அடைக்கிற ஒர்க்கு ஒன்று, அப்புறம் சீலிங் உள்ள காமிச்சில்லைங்களா, சிமெண்ட் ஷீட் ஏற்கனவே இருந்துச்சு. இந்த சிமெண்ட் ஷீட்டெல்லாம் கீழே வந்து அலுமினிய பாயில் விட்டுறதுங்க. அப்ராக்சிமேட்டாக அதுக்கு ஒரு அலுமினிய பாயிலுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 20,000 to 25,000 செலவாகும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கு, அந்த ஜன்னல்லாம் நம்ம மறைக்கிறது. அதுக்கு நீங்கள் எப்படினாலும் ஒரு 10,000 வச்சுக்கோங்க. 10லேருந்து ஒரு 20க்குள்ள வரலாம். அப்ராக்சிமேட்டாக பண்ணக்காரங்க ஒரு ரூ. 50லேருந்து ரூ. 60 வரைக்கும் செலவு இருக்குங்க இதெல்லாம் மறைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எங்களோட சைடு பார்த்தீங்கன்னா கூலிங் பேடு, எக்ஸாஸ்ட்டு, ஹீட்ரு, அப்புறம் கண்ட்ரோல் பேனலு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80க்குள்ள வருங்க. அப்ராக்சிமேட்டாக பண்ணைக்கு தகுந்த மாதிரி மாறும். அதாவது தூரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும் உங்களுக்கு. மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சாந்தி ஏர்க்லரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரடியாக உங்கள் பண்ணைக்கே வந்து உங்கள் சைட்டை பார்த்துட்டு எவ்வளோ ஆகும், என்ன மாதிரி பண்ணணுங்கிறத ஒரு ஆலோசனை உங்களுக்கு ஐடியா கொடுப்போம். கொடுத்துட்டு நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள்.